திருச்சிற்றம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கீட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஒரு உமை கொள்ளமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் நபரிடர், கடி கணபதி வர அருளினன் மீகு கோடி வடிவினர் பாயல் வழி வளமுறையிறங்கே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர விருத்தாள் போற்றி. தில்லைவாள் அந்தனரை முதலாக சீர்வடைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, உள்ளையவர் புராண கதை உலகறிய விரைத்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிலார் அடி போற்றி. சந்தான பிரவர்த்தி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் உரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மஞ்ஞான சம்பந்தர் நிழல் தாழ் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. திருமுறையே சைவநெறி கருவூலம் தென்தமிழின் தென்பாகாகும், திருமுறையே கைலையின் கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம், திருமுறையே நடராசன் கரம்பந்த எழுதியருள் தெய்வ நூலான், திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமாள். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்ணன் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொல் திருவாடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் தைலாதி மரபுடையோன் திருமரபு நீடிலி தலையமாதோ. திருச்சிற்றம்பலம். சைவ சித்தாந்தம் போற்றாள் திருவடிகள் போற்றி போற்றி. சைவ சித்தாந்த ஆசிரியர்கள் திருவடிகள் போற்றி போற்றி. என் சைவ சித்தாந்த ஆசிரியர் திருவடி போற்றியை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குகிறேன். திருச்சிற்றம்பலம். இந்த வகுப்பில் சைவ சித்தாந்தத்தில் நமச்சிவாய என்ற எழுத்தை பற்றி காண்போம். அந்த நமச்சிவாய என்பது நா என்றால் மறைப்பாற்றலை குறிக்கும், மா என்றால் மலம், ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மூன்றையும் குறிக்கும். சி என்றால் சிவம் என்ற சிவபிரானை குறிக்கும். வா என்பது அருள் சக்தியை குறிக்கும். யா என்ற எழுத்து ஆன்மாக்களை குறிக்கும். இந்த 5 எழுத்தையும் சேற்றி நம்ம நமச்சிவாய என்ற எழுத்து உருவாகிறது. அதில் சி யா மா என்றது பொருள். சி என்றால் பதி, யா என்றால் பசு, மா என்றால் பாசம். இவை முறையே இறைவன், உயிர்கள், மலம் என்பதாகும். பதி என்றால் இறைவன், பசு என்றால் உயிர்கள், பாசம் என்றால் மலங்கள். இவை மூன்றும் சி யா மா. வழி தெரியாத இடத்துக்கு போக கூகுள் மேப் போலவும், இருளில் வாகனம் ஓட்டும் போது ஹெட்லைட் போலவும் ஞானத்தை நோக்கிய இந்த பயணத்தில் நமக்கு குருவருள் துணை அவசியம். திருச்சிற்றம்பலம். முதலில் திரு நந்தி தேவர் துதி. அங்கனன் கையிலை காக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு, நங்குர மரபீர்க்கெல்லாம் முதற்கொரு நாதனாகி, பங்காய் துவளம் நாரும் வேத்திரை படை பொருத்த
செங்கையும் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி. சந்தான குரவர் போற்றி மாலை. அருள்குலகன் எழில்கையிலை முழுக்காவல் நந்தி விரானடிகள் போற்றி. திருச்சி வெற மணக்கமல சன்றகுமர முனிவன் இரு திருத்தாள் போற்றி. இருட்டு மலத்தகள் சத்திய ஞான தரிசினி சரண இணைகள் போற்றி. மலர்ச்சியது பரஞ்சோதி எறும் சீல குருபரன் கால் மலர்கள் போற்றி போற்றி. புறச்சந்தான குரவர் துதி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பள்ளடியார் கருள் புரிந்த அருளந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்த நகர் மறைஞானம் சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. இதில் பதி பசு பாசம் என்றால் பதி என்றால் இறைவன், பசு என்றால் உயிர்கள், பாசம் என்றால் மலங்கள். அந்த மாதிரி இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய மூன்றும் அனாதி ஆகையால் அழிவு என்பது இல்லை என்ற முப்பொருள் உண்மையும், சர்க்காரியவாதமாகிய இல்லது தோன்றாது உள்ளது அழியாது என்பவை சைவ சித்தாந்தத்தின் மணிமகுடம். சித்தாந்தம் என்றாலே முடிந்த முடிவு என்று பொருள். இதுதான் மெய், மற்றதெல்லாம் பொய். இந்த மெய்யை நமக்கு எளிமையாக விளக்கியவர்கள் மெய்கண்டார் போன்ற நம் அருளாளர்கள். திருமூலர் திருமந்திரம் 10ஆம் திருமுறை முதல் தந்திரம் 3 பாடல்கள்ல பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசுபாசம் பதி அணுகில் பசுபாசம் நிலாவே. அதாவது திருமந்திரத்துல திருமூலர் அழகா பதி பசு அனாதிங்கிறத சொல்லியிருக்கார். அதாவது இங்கே பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது மலம். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வரிகள் போல் இன்று உலக அளவில் சைவன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற பெருமை பெற்றது சைவ சமயம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதிர்ச்சா சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை. இப்படியாக இந்த ஒரு மதத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த முப்பொருள் உண்மையை எடுத்து சொன்னது சைவ சமயம். சைவர்களாக பிறந்ததில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். அதில் இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய மூன்றும் அனாதி. அனாதிய எப்படி சொல்லணும் பிரிக்கிறாங்கன்னா, ஆண் கூட்டல் ஆதி, அன் கூட்டல் ஆதி, அனாதி என்றால் தொடக்கமற்ற இருந்தது என்று பொருள். இருந்தது என்று வார்த்தையை நன்றாக கவனிக்கவும். பதி பசு பாசம் ஆகிய மூன்றும் பொருள்களும் இடைகள் தோன்றவில்லை, தொடக்கமற்ற இருந்தது. இந்த மூன்று பொருட்களும் வேறு வேறு குணாதிசயங்கள் கொண்டவை ஆகையால் ஒன்றில் இருந்து இன்னொன்று தோன்றவில்லை. அதாவது இறைவனிடம் இருந்து உயிர்கள் தோன்றவில்லை, உயிர்களிடம் இருந்து இறைவன் தோன்றவில்லை, இறைவன் மற்றும் உயிர்களிடம் இருந்து மலம் தோன்றவில்லை. அதுபோல் மலத்தில் இருந்து இறைவனோ உயிர்களோ தோன்றவில்லை. சுருக்கி சொல்லணும்னா, இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய மூன்றும் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றவில்லை. அதாவது உதாரணத்திற்கு என்ன சொல்லணும்னா, ராணி, பாம்பு, மரம் என்று வைத்துக் கொள்ளவும். அந்த ராணி என்பது வேறு, பாம்பு என்பது வேறு, மரம் என்பது வேறு. மூன்றும் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றவில்லை.
இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய மூன்றும் அவை இடையில் தோன்றவில்லை. அவை தோன்றாத அல்லது தோற்றுவிக்கப்படாத பொருள்கள். தோற்றம் இல்லாத பொருள்கள் என்பதால் இவற்றிற்கு அழிவு என்பதும் கிடையாது. தோன்றிய பொருள்தானே அழியும். தோற்றமே இல்லாத இந்த மூன்றும் பொருள்களும் எப்படி அழியும்? ஆகையால் இறைவன், உயிர்கள், மலம் என்று மூன்று பொருள்களும் இன்னும் கோடி ஆண்டுகள், லட்சம் கோடி ஆண்டுகள், கோடி கோடி ஆண்டுகள் ஆனாலும் அழியாது. நன்றாக புரிகிறதா? இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய மூன்று பொருள்களும் தொடக்கமற்று இருந்தது. கடைசி வரை இருக்கும். தோற்றமும் இல்லை. ஆகையால் அழிவும் இல்லை. இதைத்தான் முப்பொருள் உண்மை என்று பெரியோர் கூறுவர். இந்த அடிப்படை கொள்கைக்கு சர்க்காரியவாதம் என்று பெயர். அதாவது இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது என்பதாகும். இறைவன் என்று இருந்தானோ அன்றே உயிர்களாகிய நாமும் இருந்தோம். லட்சம் கோடி 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 வருடங்களுக்கு முன்னால் இறைவன் இருந்தான் என்றால் நம் உயிர்களும் அப்போதே இருந்தது. எளிமையாக சொல்லணும்னா சிவபெருமானுக்கு நமக்கும் ஒரே வயதுதான். அறிவு இல்லாத இந்த ஆணவ மலம் அறிவித்தால் அறியக்கூடிய உயிர்களின் அறியும் திறனை மறைத்து உயிர்களையும் அறிவற்ற பொருள் போல் வைத்துள்ளது. அதாவது உயிர்களுக்கு அறியும் திறன் இருந்தும் அது மறைக்கப்பட்டுள்ளதால் அறிவற்ற நிலையில் உயிர்கள் உள்ளது. உதாரணமாக, ஒரு பள்ளியில் படிக்காமல் மக்காக ஒழுங்கினமாக இருக்கும் ஒரு மாணவன் சுமாராக படிக்கும் மற்ற மாணவர்களையும் படிக்க விடாமல் கெடுத்து அவர்களையும் மக்காக ஆக்குவது போன்றது ஆணவ மலத்தின் மறைவு. ஆணவ மலம் எப்படி உயிரை மறைத்துள்ளது என்பதற்கு சில உதாரணங்கள். அரிசையை உமி மறைத்திருப்பது போல, நல்ல குளத்து நீரை பாசி மறைத்திருப்பது போல, செம்பு பாத்திரத்தில் களிம்பு கழித்திருப்பது போல, இந்த மூணையும் ஆணவ மலம் அதற்கு உதாரணமாக கூறுறாங்க. இப்படியாக முழு அறிவு பெற்ற சிவம் உள்ளது, அறிவே இல்லாத ஆணவம் மலம் உள்ளது, அறியும் திறன் மறைக்கப்பட்ட உயிர்கள் உள்ளது. நமது முன்னோர்கள் அருமையான பழமொழிகளை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஒரு பழமொழி, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். இதில் பூ சிவம், நார் உயிர்கள். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பது சிவனோடும் சேரும் உயிர்களும் சிவானந்தத்தை அடையும் என்று பொருள்படும். இரண்டாவது பழமொழி, பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் தின்னும். பன்றி ஆணவ மலம், கன்று உயிர்கள். உயிர்கள் ஆணவ மலத்தில் சேர்ந்தால் அறிவையும் அறியும் திறனையும் இழந்து நிற்கின்றது. இதுதான் இந்த பதி, பசு, பாசம் என்று மூன்று பொருள்களையும் அறிவு நிலை வேறுபடுகிறது. இப்படி கேவல நிலையில் கிடைக்கும் உயிர்களுக்கு சிவானந்தத்தை அருள கருணை கொள்கிறான் சிவபெருமான். ஒரு உதாரணம், நல்ல ராஜா அம்சம் பொருந்திய அழகான கை குழந்தை குப்பை தொட்டியில் கிடந்தால் அதை பார்க்கும் ஒரு பெண்மணி என்ன செய்வார்? அதற்கு பதில் அடுத்த வகுப்பில் அல்லது
நம்ம குழுல பகிரவும். அடுத்தது சிவம், உயிர்கள், மலங்கள் ஆகிய மூன்றும் பொருள்களும் அனாதி. அனாதி என்றால் மூன்றுமே தொடக்கமற்ற இருந்தன என்று பொருள். சிவத்திற்கும் உயிர்களுக்கும் மலங்களுக்கும் ஒரே வயதுதான். மூன்றுமே தொடக்கமற்ற இருந்தாலும் மூன்றும் சம அறிவு, சம ஆற்றல், சம குணாதிசயங்கள் கொண்டவை அல்ல, நிறைய வேறுபாடுகள் கொண்டவை. உதாரணமாக 9 மணிக்கு ஆரம்பிக்கும் ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியர், வகுப்பு ஆசிரியர். மாணவர்கள் எல்லோரும் 9 மணிக்கு வருகிறார்கள் என்பதை வைத்து தலைமையை ஆசிரியரும் வகுப்பு ஆசிரியரும் மாணவர்களும் ஒரே அளவான அறிவு உடையவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. 9 மணிக்கு 3 பேரும் பள்ளியில் இருந்தது உண்மைதான். ஆனால் தலைமை ஆசிரியரின் அறிவு வேறு, வகுப்பாசிரியரின் அறிவு வேறு. மாணவனின் அறிவு வேறு. அதே போல் சிவம், உயிர்கள், மலங்கள் ஆகிய மூன்றும் அனாதியிலே இருந்தாலும் அவை அறிவில் வேறுபட்டவை. இந்த மூன்றின் அறிவு வித்தியாசம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். சிவம் முழு அறிவு, பூரண அறிவு, பேரறிவு கொண்டது. இதை 100% அறிவு என்று வைத்துக் கொள்ளலாம். உயிர்கள் சிற்றறிவு உடையது. அறிவித்தால்தான் அறியும், சொன்னால்தான் தெரியும், விட்டு விட்டு அறியும். மலங்கள் அறிவே இல்லாதது, அறிவித்தாலும் அறியாதது, உயிர் இல்லாத ஜட பொருள்கள். சிவம் முழு அறிவு கொண்டது. உயிர்கள் அறிவித்தால் அறிவது, மலங்கள் அறிவித்தாலும் அறியாதது. இந்த மலங்கள் மூன்றும் வகைப்படும். அவை ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம். இங்கே ஆணவ மலத்தை பார்ப்போம். மற்ற 2 வகை மலங்களை பின்னர் பார்ப்போம். உயிர்கள் ஆணவ மலம் நீங்கி சிவனந்தத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டான் சிவபெருமான். ஆசா பாசங்கள் இல்லா சிவம் உயிர்களுக்காக தன் நிலையில் இருந்து இறங்கி வந்து சக்தியாக செயல்பட தொடங்கினான். சிவம் பெரிதா, சக்தி பெரிதா என்று கேள்விக்கும், சிவமில்லை மேல் சக்தி இல்லை, சிவமில்லையே சக்தி இல்லை என்பதற்கும் பொருள் இப்போது நமக்கு புரிந்துள்ளது. சிவபெருமான் நம் மீது காட்டிய பெரும் கருணைக்கும் நம் வாழ்நாள் முழுவதும் நாம் நன்றி சொல்ல தடைப்பட்டுள்ளோம் என்பதை உணர்த்துகிறது. உடனே ஓடிப்போய் குழந்தையை தூக்கி எடுத்து நன்றாக குளிக்க வைத்து நல்ல ஆடை அணிவித்து மேக்கப் போட்டு சென்னட் அடிச்சு தன்னோடு கட்டி அணைத்துக் கொள்ளுவார். இதைத்தான் சிவபெருமான் உயிர்களுக்கு செய்கின்றான். சிவபெருமானின் பேரானந்தத்தை அனுபவிக்க வேண்டிய உயிர்கள் அதற்கான அடிப்படை தகுதிகள் இருந்தாலும் அறிவற்ற கல்லை போல இப்படி மயங்கி கிடக்கிறது என்று வருந்தி ஆணவ மலமாகிய இருளில் கிடைக்கும் உயிர்களை எடுத்து ஆணவ மலத்தை போக்கி சிவானந்தத்தை அருள வேண்டும் என்று பெரும் கருணை காட்டினான் சிவபெருமான். சிவபெருமான் உயிர்களிடம் காட்டிய இந்த கருணை சுயநலம் அற்றது, தன்னலமற்றது, எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காதது. இது அன்கண்டிஷன் கிரேஸ்
உயிர்களிடமிருந்து சிவபெருமானுக்கு எதுவும் தேவையில்லை. அவனுக்கு கொடுக்கும் அளவுக்கு உயிர்களிடம் என்ன இருக்கிறது? ஆசா பாசங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் சிவபெருமான். அப்படி உயிர்ந்த நிலையில் நிலையாற்றலாக இருக்கும் சிவம் இந்த உயிர்களுக்காக தன் நிலையில் இருந்து கீழே இறங்கி வந்து இயங்கும் சக்தி ஆகிறான். சிவம்தான் உயிர்களுக்காக சக்தி ஆகிறது. பராசக்தி, ஆதிசக்தி என்றெல்லாம் அழைக்கப்படுவது அதுதான். பொட்டன்ஷியல் எனர்ஜியானது செயல்பட துவங்கும் போது கைனட்டிக் எனர்ஜி ஆகிறது. சிவம் உயிர்கள் மலங்களாகிய மூன்று தொடக்கமற்ற ஒரே நேரத்திலேயே அனாதியிலே இருந்தது. ஒரே நேரத்தில் இருந்த பொருள்கள் என்றாலும் அவற்றின் அறிவில் வேறுபாடு இருந்தது. அறிவித்தால் அறியக்கூடிய உயிர்களின் அறிவை ஆணவ மலம் மறைத்தது இருந்தால் உயிர்கள் அறிவு மங்கிய அறியாமை நிலையில் இருந்தது. இந்த உயிர்கள் எக்கேடோ கெட்டு போகட்டும், நாம சிவனென்னும் இருக்கலாம் என்று நினைக்கலாம். உயிர்களின் மேல் தன் பெரும் கருணையை காட்டினான் சிவபெருமான். முடிவில்ல அளவில்ல ஆற்றல் உடையவன். அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய உயிர்களுக்கு அறிவிக்கும் ஆற்றல் கொண்டவன் சிவபெருமான். அசையாத பொருளான இந்த பிரபஞ்சத்தை அசைவிப்பவன் சிவபெருமான். எந்த செயலை வேண்டுமானாலும் எந்த காலத்திலும் செய்ய வல்லமை உடையவன் சிவபெருமான். இதனால் தான் அவன் அளவில்லா ஆற்றல் உடையவன் என்கிறான். இயல்பாகவே மலங்களில் இருந்து நீங்கியவன். உயிர்களை பிடித்திருக்கும் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மூன்று மலங்களும் இறைவனிடம் நெருங்க முடியாது. அனாதியில் மலங்கள் உயிரை தான் பற்றி இருந்ததே தவிர சிவபெருமானை அல்ல. அந்த வகையில் அனாதியில் இருந்த மூன்று பொருள்களான சிவம், உயிர்கள், மலங்கள், பதி, பசும், பாசம் ஆகியவற்றில் அதிக திறமை வாய்ந்தவன், அதிக சக்தி வாய்ந்தவன் சிவபெருமான். முற்றுணர்வு உடையவன். எல்லா பொருள்களையும் ஒரே நேரத்தில் அறியக்கூடியவன். அண்ட சராசரங்கள், அனைத்து கோள்கள், நட்சத்திரங்கள், அனைத்து உயிர்கள் எல்லாவற்றையும் லைவாக ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய ஆற்றல் உடையவன் சிவபெருமான். பேரருள் உடைமை கொண்டவன். பயன் கருதாது எந்த கைமாறும் எதிர்பார்க்காமல் உயிர்களிடம் அவன் காட்டும் கருணைதான் அவன் பேரரு. இயற்கை உணர்வு உடையவன். இயற்கை அறிவுடையவன். மனிதர்கள் இந்த உலக அறிவை ஐம்புலன்கள் மூலம் பார்த்தால், கேட்டல், நுகர்த்தல், ருசித்தல், தொட்டு உணர்தல் மற்றும் மனம் போன்றவற்றை கொண்டு பெறுகிறோம். சிவபெருமான் இது போன்ற ஐம்புலன்கள் துணையில்லாமல் இயல்பாக தானாகவே அறியக்கூடியவன். வரும்பில்லாத இன்பம் உடையவன். இன்ஃபினிட்டி ஹாப்பினஸ், இன்ஃபினிட்டி பிளிஸ். இந்த வகையிலும் தருத்திலோ அளவிலோ குறைவே இல்லாத பேரின்பம் உடையவன் சிவபெருமான். சிவபெருமான் இப்படிப்பட்ட 8 குணங்களை உடையவன்.
இதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமேனாலும் எத்தனை முறை வேண்டுமேனாலும் எவ்வளவு பெரிதாக வேண்டுமெனாலும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவன் சிவபெருமான். அவனுக்கு மேல் யாரும் இல்லை, அவனுக்கு நிகர் யாரும் இல்லை. மூத்த சிவனடியாராகிய திருவள்ளுவர் தமது திருக்குறளில் முதல் அதிகாரம் ஆகிய கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் 9வது குறளில் கோளில் பொறியின் குணமிலவே என குணத்தான் தாளை வணங்கா தலை என்று குறள் குறிப்பிட்டுள்ளார். அதாவது பார்க்க முடியாத கண், கேட்க முடியாத காது, முகந்து அறியாத முடியாத மூக்கு, சுவை தெரியாத வாய், உணர்ச்சியற்ற உடல் போன்றது 8 குணங்களை உடைய சிவபெருமானை வணங்குவதுதான் தலை. சிவபெருமானை வணங்காதவனுக்கு தலை இருந்தும் பயனில்லை. அவன் தலைக்கு மூளை இல்லை, அது வெறும் பெட்டி என்கிறது. இது பகுத்தறிவாளன் என்று சொல்லி கொள்ளும் பகுத்தறிவு இல்லாதவருக்கும் பொருந்தும். இந்த குறளில் இருந்து என் குணத்தான், அதாவது 8 குணங்கள் உடையவன் சிவபெருமான் என்பதை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டே மேலே தொடர்வோம். இந்த 8 குணங்களையும் கொஞ்சம் விரிவாக தெரிந்து கொள்வோம். தன் வயத்தனாதல், தான் விரும்பியதை தானே செய்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவன், முழு சுதந்திரம் கொண்டவன், அவன் ஆணைப்படிதான் அனைத்தும் நடக்கும், வேறு யாரின் ஒப்புதலோ ஒத்துழைப்போ அவனுக்கு தேவையில்லை, நினைத்ததை தானே முடிக்கும் ஆற்றல் பெற்றவன் சிவபெருமான். இதனால் அவன் தன் வயத்தன், தூய உடம்பினன், நமக்கு உயிரை காட்டுவது நம் உடம்பு சிவபெருமான் என்று ஒருவன் இருக்கின்றான் என்பதை நமக்கு காட்டுவது அவனுடைய அருள் சக்தி. அருளையே தனது உடம்பாக கொண்டவன் சிவபெருமான். ஆகையால் அவன் தூய உடம்பினன் என்று கூறுகிறோம். இந்த சிந்தனை நம் உயர் பற்றியது. உயர்கள் எனற்றவை இறைவனை போல உயிர்களும் அனாதியானது, அழிவில்லாதது என்னும் பல யுகங்களில் கடந்தாலும் உயிர்கள் அழியாது. உயிர்கள் தன் வினைக்கு ஏற்ப, அதாவது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பல வகை பிறப்புகளுக்கு ஆளாகி இன்ப துன்பங்களை அனுபவித்து இறுதியில் இறைவன் திருவடியை அடையும். உயிர்கள் அனாதியிலேயே ஆணவ மலத்தால் அறிவு மறைக்கப்பட்ட அறியாமையில் கிடைப்பவை. உயிரை பசு என்று குறிப்பிடுவார்கள். பசு என்பது கட்டுப்பட்டு இருப்பது. வீட்டு தொழுவத்தில் பசு எவ்வாறு கயிற்றால் கட்டப்படு கிடக்கிறதோ கயிர் மலம், அதை போல உயிரானது மலங்களால் கட்டப்பட்டு கிடக்கிறது. மலங்களில் இருந்து தாமாகவே விடுபட உயிர்களால் முடியாது. இறைவன் துணையுடன் மட்டுமே விடுபட முடியும். உயிரின் அறியாமையை நீக்கி அறிவை வளர்க்க இறைவன் கொடுத்ததுதான் நம் உடலும் இந்த உலகம். உலக பொருள்களால் பயனடைவது உயிர்கள்தான். உலகத்தால் இறைவனுக்கு எந்த பலனும் இல்லை.
உயிர்கள் சார்த்தத்தின் தன்மை பெறும். மலத்தை சார்ந்தால் மலம் போன்று ஆகும், சிவத்தை சார்ந்தால் சிவம் போன்று ஆகும். உயிர்கள் இன்பத்தை விரும்புவது இன்பம் வேண்டாம் என்று சொல்லும் ஏதாவது ஒரு உயிர் இருக்கிறதா? அனைத்து உயிர்களும் இன்பத்தை நோக்கியே வாழ்க்கையை நடத்துகின்றன. மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள் போன்றவைகளும் தான். என்ன ஒரு வருத்தம் என்றால், பேரணிப்பத்தை அனுபவிக்க வேண்டிய உயிர்கள் சிற்றின்பத்திலேயே வாழ்க்கையை முடித்து கொள்கிறது. சிவபெருமான் 8 குணங்கள் கொண்டவன் என்பதை அறிந்து கொண்டோம். சிவபெருமான் நிர்குணன், குணம் இல்லாதவன், குணாதீதன் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இப்போது 8 குணம் உடையவன் என்று சொல்வதா? குழப்பம் வேண்டாம். சிவபெருமான் தன்னுடைய சொரூப நிலையில் குணங்களுக்கு அப்பாற்பட்டவன். ஆகையால் அவன் நிர்குணன், குணம் இல்லாதவன் என்று அழைக்கப்படுகிறான். குணங்களே இல்லாதவன் தன் சொரூப நிலையில் இருந்து கீழே இறங்கி வந்து உயிர்களுக்காக தன் அருளால் படைத்தல், காத்தல், அழித்தல், ஒடுக்குதல், மறைத்தல் அருளால் என்று 5 தொழில்கள் புரியும் தடத்த நிலையில் 8 குணங்களை கொண்டவன் ஆகின்றான் சிவபெருமான். மேலும் உயிர்களுக்கு இருக்கக்கூடிய சாத்வீக குணம், ராஜச குணம், தாமச குணம் ஆகிய 3 குணங்களும் இறைவனுக்கு இல்லை. இம்மூன்று குணங்களும் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்களால் உயிர்களிடம் கூடியுள்ளது. சிவபெருமான் மலங்கள் அண்ட முடியாதவன் என்பதால் இந்த 3 குணங்களும் சிவபெருமானை அண்ட முடியாது. இதுவரை நாம் பார்த்ததின் சுருக்கம்: சிவபெருமான் 8 குணங்கள் கொண்டவன். அவனால் எல்லாம் முடியும். அவனுக்கு மேல் யாரும் இல்லை. உயிர்களிடம் இருக்கும் தாமச குணம், ராஜச குணம் மற்றும் சாத்வீக குணம் ஆகிய 3 சிவபெருமானுக்கு இல்லை. அதனால் அவன் நிர்குணன், குணம் இல்லாதவன், குணாதீதன் என்று அழைக்கப்படுகிறார். சொரூப நிலையில் குணங்கள் வெளிப்படாதவன். சில பெற்றோர்கள் உதாரணத்திற்கான அதிக செலவு செய்யும் மகனிடம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தாண்டா காசோடு அருமை தெரியும் என்று நான் சொன்ன கேட்க மாட்டாய் போ, அடிபட்டு திருந்தது என்றும் சொல்வதை கேட்டிருப்போம். அதுபோல அனுபவத்தால் தான் அறியும் இயல்புடைய உயிர்களுக்கு அனுபவத்தை கொடுத்து அவை சிற்றின்பங்களின் நிலையாமையை உணர்ந்து பேரின்பம்தான் வேண்டும் என்று வேண்டும் போது ஆறா தளவி ஆட்கொள்கிறான் கருணை கடவுளாகிய சிவபெருமான். அவன் காட்டும் கருணைக்கு அளவே இல்லை. அதனால்தான் அவன் தாயிற்கு சிறந்த தயாவான தத்துவன். சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் பெருமான் அருளிய பாடல்: புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு உற்றேன் எல்லா பிறப்போம் பிறந்திலைத்தேன் என்கிறார். தேய்ந்து விட்டேன், களைத்து விட்டேன், இனிமேல் என்னால் பிறக்க முடியாது என்கிறார்.
ஆழ்ந்தது சிந்தித்தால் களைத்து தேய்ந்து இளைத்து வேண்டாம் போதும் என்று விட்டு விலகுவது உயிரை பிடித்துள்ள ஆணவ மலம் என்பது நமக்கு தெளிவாக புரியும். இதை மல பரிபாகம் என்பார்கள். இதுவரையில் நாம் பார்ப்பதின் சுருக்கம் உயிரின் பல்வேறு இயல்புகள். நாம் சற்று விரிவாக பார்த்தது அனுபவத்தால் மட்டும் அறியும் என்ற இயல்பு. எல்லா அனுபவங்களுக்கு பின் உயிர் இறைவனை தேடும். அப்போது அவன் சிவானந்த முக்தியை தருவான். இந்த அளவில் சைவ சித்தாந்த சுடர் பயிற்சி வகுப்பின் அழகு சிந்தனை நிறைவு பெறுகிறது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.